சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ். சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விட்னஸ்ஸு சாட்சி சொல்கிறாங்க. இது டைரக்ட் விட்னஸாக இருக்காது. அதாவது டைரெக்டாக ஒருத்தவங்களோட கில்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த விட்னஸஸ் சொல்கிற இந்த விஷயங்களை வச்சு, அந்த சூழ்நிலைகளை வச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு இன்ஃபரன்ஸ் இல்லைன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இவங்களை தவிர வேறு யாரும் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுமே இதை தாண்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அந்த ஏர் டைட்டாக ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா அது சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ். இதை யூஸ் பண்ணியுமே தண்டனை கொடுக்கலாம். கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் பேசிக்காக ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, இப்போ 2 வியூஸ் இருக்குது. அந்த 2 வியூஸில் ஒன்று அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருக்குது, இன்னொன்று அக்யூஸ்டுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படின்னா அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருக்கிற அந்த வியூவை மட்டும்தான் எடுப்பாங்க கோர்ட். அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு மட்டும்தான் கோர்ட் அதில் முயற்சிப்பாங்க. பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற அந்த கேஸில் ஜஸ்டிஸ் பி சதாசிவம் 5 கோல்டன் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு வரப்போ பன்ஷியல் 5 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த 5 பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு தானே இங்கே அவங்க முடிவுக்கு வருவாங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். 2வது என்னென்னா, எந்தெந்த ஃபேக்ட்ஸை இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போது அந்த விஷயம் வந்துட்டு ஒரு ஹைப்போதெசிஸ் வச்சுருப்பாங்கல்ல, இப்படி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும்னு ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஹைப்போதெசிஸ்க்கு மட்டும்தான் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கணும். வேறு புதுசாக ஒரு ஹைப்போதெசிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஃபேக்ட்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடாது. 3வது என்னென்னா, இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் நாம் க்ரியேட் பண்ணுறது கன்க்ளூசிவாக இருக்கணும். அதாவது வேறு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கணும். இதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கணும். 4வது என்னன்னு பார்த்தோன்னா, வேறு ஒரு ஹைப்போதெசிஸ் அங்கே வரவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவரோட கில்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் அந்த ஹைப்போதெசிஸ் இருக்கணும். 5வது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்ல இந்த சர்க்கம்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி, அதில் ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அது அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதாவது அந்த ஈவெண்ட்ஸை வந்துட்டு நாம் பார்க்குறப்போ, நார்மலாக ஒரு ஹியூமனாக யோசித்து பார்க்குறப்போ அதில் வந்துட்டு அவங்களுக்கு இன்னசென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அவங்க இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது. அவங்க தான் கில்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஏர் டைட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கணும். கடைசியாக அந்த அக்யூஸ்ட் வந்துட்டு விக்டிமோட பார்த்தோம். அதுக்கப்புறம் விக்டிம் இறந்துட்டாங்க. அக்யூஸ்ட் தான் கடைசியாக அவரோட பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டுமே வச்சு நாம் தண்டனை கொடுக்க முடியாது. எந்த ஒரு ரீசனபிள் டவுட்டுமே இல்லாமல் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் சில டைமில் வந்துட்டு அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு குட்டி கேப் வந்துடலாம். அப்போது அந்த கேப்பை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் பெட்டர். இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். அந்த சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒருத்தங்க இன்னொருத்தங்கள கன்னால் சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்போ, அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கா இல்லையான்னு யாரும் பார்க்கல. எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே அதை செக் பண்ணலை. கெமிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் அதை சென்ட் பண்ணலை. அப்படின்னு இருந்தால் கூட சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு வரப்போ, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை நம்ம எவிடன்ஸாக எடுத்து அதை ரீசனபிள் டவுட் எதுவுமே இல்லாமல் ப்ரூவ் பண்ணிட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ வந்துட்டு பியை கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ட்ரையல் நடந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஏ பியை இந்த மாதிரி கத்தியால் குத்தி கொலை பண்ணதை சி பார்த்துட்டாரு. சி ஐ விட்னஸாக இருக்கார். டி வந்துட்டு பியோட நெய்பர். பி அவர் வந்துட்டு இப்படி கொலை பண்ணுறப்போ ஏ வந்துட்டு இப்படி என்னைய கொலை பண்ணுறாரு அப்படின்னு கத்துறத டி கேட்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ வந்து பியோட வீட்டிலேருந்து ஓடி போகிறதையும் அவரோட கையில்
இருந்த கத்தியில ஃபுல்லா பிளட் இருந்ததையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எஃப் வந்துட்டு ஏ பிளட் ஸ்டெயின்டு க்ளோத்ஸை வாஷ் பண்ணுறத பார்க்குறாரு. ஜி வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏயோட வீட்ல கண்டுபிடிச்ச கத்தி தான் பிய கொலை பண்ண கத்தி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹெச்ன்னு ஒரு விட்னஸ் இருக்காரு. இவர்கிட்ட சி சொல்லியிருப்பாரு, நான் ஏ, பிய கத்தியால குத்துறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல நம்ம பார்க்குறப்போ சிங்கிறவரு டைரக்ட் எவிடன்ஸ், ஹெச்ங்கிறவரு ஹியர்சே எவிடன்ஸ். ஸோ சியோடத அட்மிட் பண்ணலாம், ஆனால் ஹெச்சோடது நாட் அட்மிசிபிள். மிச்சம் உள்ள விட்னஸஸ் இருக்காங்கல்ல, டி, இ, எஃப், ஜி, இவங்க எல்லாருமே சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ், அங்கே இருந்த அந்த சூழ்நிலையை எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. டைரக்ட் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நாம் இந்த சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸை பார்க்கணும். சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸில் இன்னுமே 2 கேஸ் லாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனந்த் சிந்தமன் லாகு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. அக்யூஸ்டு யாருன்னா ஆனந்த் சிந்தமன் லாகு. இவர் வந்துட்டு ஒரு டாக்டர். இவர் லக்ஷ்மி பாய் கார்வே அப்படிங்கிற ஒரு வயசான விடோவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் வருது. அதுக்காக தான் ட்ரையல் நடந்துட்டுருக்கு இப்போது. அந்த விடோ கொஞ்சம் ரிச்சானவங்க. அந்த விடோவோட ஃபேமிலி டாக்டர் தான் அக்யூஸ்ட். அந்த விடோ இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி டியூபர்குலோசிஸும் டயபெட்டிஸும் இருந்துச்சு. அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. அவர் பாம்பேயில் இருக்கார். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக பாம்பேக்கு அந்த விடோ கூட இந்த ஃபேமிலி டாக்டரும் போகிறாரு. ஒரு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. என்றைக்குன்னா 12th December 1956 நைட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி கிளம்பி போகிற வரைக்குமே இறந்தாங்கல்ல அந்த விக்டிம், டிசீஸ்ட், அவங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. மறுநாள் காலையில் பாம்பேல இவங்க அரைவ் ஆயிட்டாங்க. அப்போது அந்த விடோ அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அதனால் அவங்கள ஜிடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டயபெட்டிக் கோமாக்கு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை. காலையில் 11:30க்கு அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பாடி ஜிடி ஹாஸ்பிட்டல்லையே தான் 14ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. யாருமே அவங்களோட டெட் பாடியை வந்து கிளைம் பண்ணலை. சிட்டி கொரோனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டெட் பாடியை ஜேஜே ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு அனுப்பி வைக்கிறாரு, ஸ்டடீஸ்க்காக. அந்த ஜேஜே ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு பியூன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அந்த விக்டிமோட பாடியில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருந்ததை கவனிக்கிறாரு. ஸோ என்னமோ இங்கே தப்பாக இருக்கே, ஏதோ ஒன்று நடந்திருக்கே அப்படிங்கிற ஒரு டவுட் இவருக்கு வருது. ஸோ இதனால் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஆர்டர் பண்ணுறாங்க. 19th November, அதாவது இறந்து 6 நாள் கழித்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போலீஸ் சர்ஜனாலேயோ இல்லை கெமிக்கல் அனலைசராலேயோ எந்த பாய்சனுமே அந்த பாடியில் டிடெக்ட் பண்ண முடியலை. அந்த டெட் பாடியை வந்துட்டு 24ஆம் தேதி ஹிந்து ரிலீஃப் சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா கிரெமேட் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. ஏன்னா யாருமே அந்த பாடியை கிளைம் பண்ண வரல. அக்யூஸ்டு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டேயுமே சொல்லாமல் இவங்களோட ப்ராப்பர்ட்டியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கீழே எடுத்துக்க ஆரம்பிப்பார். ஆனால் ரொம்ப நாளாக இந்த அம்மாவை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் தேட ஆரம்பிப்பாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுப்பாங்க. February 1958, அதாவது இவங்க இறந்து 14 மாதம் கழித்து போலீஸ் வந்துட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. விஷம் கொடுத்து தான் நீ அந்த அம்மாவை கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அக்யூஸ்ட் மேலே ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. கோர்ட்லேயுமே ஹி வாஸ் கன்விக்டட் அண்ட் டெத் சென்டென்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்க. பாம்பே ஹை கோர்ட்டுமே அந்த டிசிஷனை அப்ஹெல்ட் பண்ணுது. அக்யூஸ்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் மூலமாக போகிறாரு. இந்த கேஸில் அவருக்கு எதிராக இருக்கிற எல்லாமே சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் தான். எதெல்லாம்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸோட அந்த எவிடன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாக்டரோட நடத்தை,
அவங்க சாகுறதுக்கு முன்னாடியும், செத்ததுக்கு அப்புறமும் அவர் என்னென்ன பிஹேவியர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டிய இவர் எடுத்துக்கிட்டார்ல, அந்த பிஹேவியர் இது எல்லாத்தையுமே தான் சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் கீழ வச்சிருக்காங்க. ஆனா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாய்சன் குடுத்ததுக்கான எந்த தடமுமே இல்லாம இருந்துச்சு தானே! ஆனா மெடிக்கல் ஒப்பீனியன் என்னன்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுனால, அந்த பாய்சனோட ட்ரேஸஸ் எல்லாமே உடம்ப விட்டு கண்டிப்பா போயிருக்கும். ஏன்னா, கண்டிப்பா இது வந்துட்டு நார்மலா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. டயபெட்டிக் கோமா அவங்களுக்கு இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு குடுத்ததுனால தான் அவங்க இப்டி சீக்கிரமா செத்துருக்காங்க அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி அவங்களுக்கு டயபெட்டிக் கோமா இல்ல அப்படின்னு டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்றாங்கன்னா, அதுக்கு 2 ரீசன்ஸ் குடுக்குறாங்க. ஒண்ணு என்னன்னா, மஸ்குலர் கன்வல்ஷன் ஆர் ட்ரெமர்ஸ். இந்த கன்வல்ஷனும், ட்ரெமர்ஸும் டயபெட்டிக் கோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாம 2வது விஷயம் என்னன்னா, டயபெட்டிக் கோமா வருது அப்படின்னா, ஆல்ரெடி நெறைய சிம்ப்டம்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்படி திடீர்னுலாம் அன்கான்ஷியஸ் ஆக மாட்டாங்க. அக்யூஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இவங்க இந்த மாரி திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்றாரு. அப்படி இருந்துச்சுன்னா, அது டயபெட்டிக் கோமாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா சிம்ப்டம்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அக்யூஸ்டோட நடத்தைய நம்ம பார்த்தோம்னா, இவர் தான் அந்த அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. ஆனா, அட்மிட் பண்ணிட்டு அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு அவர் காணாம போயிட்டாரு. ஸோ, இங்க ஒரு மோட்டிவ் இருக்கு. அவங்களோட ஜுவல்ஸ்க்காக தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாருன்னா, இவங்களோட ஒரிஜினல் நேம குடுக்காம ஒரு ஃபால்ஸான நேம வேற இவர் குடுத்துட்டாரு. ஸோ, அங்கேயும் ஒரு விஷயம் இடிக்குது. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா, இவரோட இன்னொரு டாக்டர் ஃப்ரெண்ட் மூலமா அந்த போஸ்ட்மார்ட்டத்தையே இவரு கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இறந்தவங்களோட ப்ராப்பர்ட்டிய வேற இவரு அவருக்காகன்னு எடுத்துக்கிட்டாரு. ஸோ, காசுக்காகவும், ஜுவல்ஸுக்காகவும் தான் இந்த கொலைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மோட்டிவ் இன்னுமே தெளிவா இங்க தெரியுது. அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இறந்தவங்களோட சைன் வந்துட்டு அவராவே நெறைய டாக்குமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரூ. 26,000 எப்படியோ இந்த சைன் எல்லாம் பண்ணி அவருக்காகன்னு அவர் எடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுமே அந்த பழைய டிசிஷன்ஸ அப்ஹெல்ட் பண்ணி இவர கன்விக்டட் ஆக்கும். செக்ஷன் 302 கீழ அவங்களுக்கு வந்துட்டு டெத் பெனால்டியுமே சுப்ரீம் கோர்ட்டும் குடுத்துருக்கும். இன்னொரு கேஸ் என்னன்னா, ஃபாதர் பெனடிக்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இவருக்கு என்னென்ன சார்ஜஸ்னா, செக்ஷன்ஸ் 364 அண்ட் 302 ஆஃப் ஐபிசி. ஃபாதர் பெனடிக்ட் அப்படின்னு ஒரு சர்ச் ஃபாதர் இருக்காரு. என்ன கேஸு அப்படின்னு பார்த்தோம்னா, மரியக்குட்டி அப்படிங்கிற ஒரு பொண்ண கடத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் வருது. ப்ராசிக்யூஷன பொறுத்தவரையில அக்யூஸ்ட் வந்துட்டு இந்த மரியக்குட்டி கூட இம்மாரல் கனெக்ஷன்ஸ்ல இருந்திருக்காரு. அதனால அந்த மரியக்குட்டிக்கு ஒரு குழந்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறந்திருக்கு. அண்ட் அந்த அம்மா அடிக்கடி இவர மீட் பண்ணி, பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டுருந்தாங்க. இத பொறுக்க முடியாம தான் ஒரு நாள் வந்துட்டு மரியக்குட்டிய கொலை பண்ணிட்டாரு. அதுவும் கொலை பண்றதுக்கு முன்னாடி மன்னாமருதி அப்படிங்கிற ஒரு பிளேஸ், அதாவது இவரு ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் சங்கனாச்சேரி. அங்கேருந்து 32 மைல்ஸ் தூரத்தில இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அ இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுக்காகங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த அம்மாவ கொலை பண்ணிட்டு, அவங்களோட நேக்கட் பாடிய ரோட்ல, அதுவும் ஒரு பெட்ஷீட்ல ராப் பண்ணி விட்டுட்டு வந்திருப்பாங்க. இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஐ விட்னஸுமே அங்க கிடையாது. சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் தான் இருக்கு. செஷன்ஸ் கோர்ட் தான் இவர கன்விக்ட் பண்றாங்க. எத எத பேஸ் பண்ணினா, அக்யூஸ்டுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்க கூட கடைசியா அக்யூஸ்ட தான் கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. மன்னாமருதி அப்படிங்கிற பிளேஸ்க்கு போறப்போ. அதுக்கப்புறம் மிட்நைட் அந்த டைம்ல அக்யூஸ்ட் வந்துட்டு அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து தனியா வர்றத கொஞ்சம் விட்னஸஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவ வந்துட்டு
அவங்களோட டெட் பாடிய ஒரு பெட்ஷீட்ல ராப் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த பெட்ஷீட்ல அக்யூஸ்டோட தோபி மார்க் இருக்கு. தோபி மார்க்னா இந்த வாஷர்மேனுக்கு அது யாரோட க்ளோத்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு மார்க் வைப்பாங்க. ஸோ அந்த மார்க் அக்யூஸ்டோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள கொலை பண்ண கத்தி, அதுக்கப்புறம் பிளட்டு ஸ்டெயின் ஆன ஒரு ப்ளூ கலர் பேகு இது எல்லாமே இவரோட கையிலேருந்து போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபாதர் அப்பீல் போறாங்க. கேரளா ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா கேரளா ஹைகோர்ட் வந்துட்டு இந்த அக்யூஸ்ட அக்விட் பண்ணிரும். விடுதலை பண்ணிரும். அதுக்கு அவங்க கொஞ்சம் ரீசன்ஸ் குடுத்துருப்பாங்க. என்னன்னா, ப்ராசிக்யூஷனோட கேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இம்மாரல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதனால அது மோட்டிவ் குடுத்தது கொலை பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரைட்டா? ஆனா, இந்த இம்மாரல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் விட்னஸஸ் இருக்காங்க. இந்த விட்னஸஸ் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எதுவுமே டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல. எல்லாமே இறந்தவங்க இவங்க கிட்ட ஆல்ரெடி முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். அது எல்லாமே ஹியர்சே எவிடன்ஸ் தான். யாருமே அத ஸ்ட்ரெய்ட்டா பார்க்கல. ஸோ ஹியர்சே எவிடன்ஸ இங்க அட்மிட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயத்துல அது ஒண்ணு ரூல்ட் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் அக்யூஸ்ட இந்த மனமருதிக்கு போறப்போ விக்டிமோட பார்த்துருக்காங்கல்ல கொஞ்சம் பேரு. எல்லாருமே அக்யூஸ்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க எப்படி இந்த விசாரணை டைம்ல இவ்ளோ வாரம் கழிச்சு கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறப்பயுமே அங்க ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுமே இந்த கேஸ்ல அவங்க நடத்தல. அந்த தோபி மார்க் இருக்குல்ல பெட்ஷீட்ல இதையெல்லாம் உடனே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீசர்ஸ் கண்டுபிடிக்கல. இவர விசாரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த பெட்ஷீட்ல தோபி மார்க் இருக்கிறதையே இந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஃபாதர் பெனடிக்ட் கொடுத்த கன்ஃபெஷனுமே கம்பல் பண்ணி வந்த ஒரு கன்ஃபெஷன் தான். அவராவே அத ஒத்துக்கல. அதே மாரி அந்த நைஃபு, பிளட் ஸ்டெயின்ட் ப்ளூ பேக் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது இவரோட கன்ஃபெஷன பேஸ் பண்ணி. ஆனா அந்த கன்ஃபெஷன் கம்பல்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. இட் இஸ் அகைன்ஸ்ட் ஆர்டிக்கிள் 20 கிளாஸ் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதில செல்ஃப் இன்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்போ இவர விடுதலை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அக்யூஸ்டுக்கு ஃபேவரா இருக்கு. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற யாராச்சும் கூட அந்த அம்மாவ கொலை பண்ணியிருக்கலாம். அவங்களோட அந்த ப்ரொஃபஷன் அப்படி. கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி இவர ஃப்ரேம் பண்றதுக்காக என்ன வேணாலும் அவங்க பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அவர் வந்துட்டு ஒரு இம்மாரல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னே வச்சுப்போம். ப்ரீஸ்ட்டுங்கிற ஒரு பதவியில, ஒரு பொறுப்புல அவர் இருக்காரு. கண்டிப்பா வெளிப்படையா அவ்ளோ ஓப்பன் பிளேஸ்லலாம் இன்டர்கோர்ஸ் கண்டிப்பா அவர் வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா மாட்டிப்பாருன்னு அவருக்கே தெரியும். ஸோ இன்கேஸ் அவர் அப்படி இருந்திருந்தா கூட இந்த விஷயம் அவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, காலையில இந்த அம்மா கூட போறப்போ, இவர் வந்துட்டு அவரோட அங்கிய போட்டிருப்பாரு. அந்த ஃபாதருக்கான அங்கிய போட்டிருப்பாரு. அத கழட்டி வைக்கணும்னு ஒரு அறிவு கூடயா அவருக்கு இல்லாம இருந்திருக்கும். கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தா. ஸோ இதெல்லாமே இவருக்கு ஃபேவராவே இருக்கு. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவர விடுதலை பண்ணியிருப்பாங்க. இதனால ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஃபேக்ட்ஸ் வந்துட்டு இது இது நடந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். அதாவது ஃபேக்டம், ப்ரொபாண்டம் கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கும்னா, ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அசர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க மேல தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த கேஸஸா இருந்தாலும், அதாவது டைரக்ட் எவிடன்ஸ், சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிற எந்த கேஸஸா இருந்தாலுமே, அங்க பெஸ்ட் எவிடன்ஸ் மட்டும் தான் குடுக்கணும். அக்கார்டிங் டூ த கேஸஸ். இந்த சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வந்துட்டு, அந்த அக்யூஸ்டோட இன்னசென்ஸ்க்கு சாதகமா இருக்கவே கூடாது. அவரோட கில்ட்ட ப்ரூவ் பண்ற மாரி மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ரீசனபிள் டவுட்டுமே இருக்கக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ரீசனபிள் டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா கடைசில விடுதலை பண்ணிருவாங்க.